ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எம்இ ஸ்மார்ட் சர்வீசஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன மாடல் பார்க்க போகிறோம்னா, இது பேனாசோனிக்கில் NU12AKY 5W. இது 5 ஸ்டாரு 110 NU மாடல். NU SU உங்களுக்கு ஆன்லைனில் மேக்ஸிமம் மூவ் ஆகக்கூடியது. இது ஷோரூமில் கிடைக்காது, வெப்சைட்டில் மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் டேரெக்டாக பேனாசோனிக் வெப்சைட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற அந்த மாதிரி வெப்சைட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த ஆன்லைனில் இருக்கிற மாடல் ஷோரூமில் இருக்காது, ஷோரூமில் இருக்க மாடல் ஆன்லைனில் இருக்காது. இது NU மாடல். NU பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டோர் 2 அவுட்டர் 2 ரெண்டுமே காம்பேக்டாக ஹெவியாக வரக்கூடியது. இது 1.2 டன் மாதிரி நீங்கள் அதிகமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரூம் சைஸ் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாடல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயில் இன்டோர் காயில் அவுட்டோர் காயில் ரெண்டுமே ஹெவியாக தான் வரும். இதில் இன்டோர் இந்த மாதிரி காம்பேக்டாகவும் இதில் டிசைன் எதுவும் வராது. மெயினாக NUSU மாடல் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, கஸ்டமராக இருந்தாலும் சரி, நம்ம இப்போ யூனிட் டெலிவரி பண்ணும்போது அதில் இன்ஸ்டாலேஷன் கிட் இருக்காதுங்கிறத மெயினாக செக் பண்ணிக்கோங்க. சில டைம் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் மிஸ் ஆகிடும். இப்போ 100 யூனிட் வருதுன்னா அதில் ஒரு 10 யூனிட் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. அதை ஈஸியாக கஸ்டமரே க்ளைம் பண்ணிடலாம். இப்போ ஆத்தரைஸ்டு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். சப்போஸ் க்ளைம் பண்ண முடியாத போது அதுக்கான அமௌண்ட்டை உங்களுக்கு அவங்க ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லாட்டி இவங்க இப்போ இன்ஸ்டாலேஷன் சைட்லேருந்து அதை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் பண்ண முடியலை, ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் யூனிட்டை மெயினாக ரிட்டர்ன் பண்ணிடுறது, இல்லை ரீப்ளேஸ் கேட்டுறது பெஸ்ட்டு. சப்போஸ் அவங்களால க்ளைம் பண்ண முடியலை அப்படிங்க ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டுருக்கு ஒரு ஸ்கேம் மாதிரி. சில டைம் மிஸ் ஆகிடுது, சில டைம் கரெக்டாக இருக்கும். இது இன்டோர் 2 ஃபிக்ஸ் பண்ணி பேக் சைடு அவுட்டர் 2 நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பைப் லைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக நம்ம பண்ணியிருப்போம். பைப் லைன் யூட்ரா போட்டிருப்போம் இன்டோர் கனெக்ஷனில். அதே போல் எல்பெண்ட் மாதிரி போட்டு நம்ம கீழே இறக்கி அவுட்டர் 2 ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது ஃபஸ்ட் ஃப்ளோரு, நம்ம இன்டோர் 2 கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த மாதிரி ஹைட்டான இடத்துல அவுட்டர் 2 ஃபிக்ஸ் பண்ணுறது. மெயினாக ஸ்டாண்டு கிரிப்பிங்காக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கு. அதே போல் கீழே அவுட்டர் 2 இன்டோர் 2 ரெண்டுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு ஏணி போட்டு தான் நம்ம அவுட்டர் 2 ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏணி போட்டு நம்ம அவுட்டர் 2 இது 1 டன்னால் ஈஸியாக தான் நம்ம தூக்கி வச்சிட்டோம். சப்போஸ் 1.5 டன்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், தூக்கி வைக்க முடியாது. இது இன்டோர் 2 நம்ம செக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி காட்டிட்டோம். அது எலக்ட்ரிக்கல் லைன் கொடுக்காமல் இருந்தது, அதனால் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம டெம்பரரியாக மட்டும் செக் பண்ணி காட்டிட்டு வந்தோம். இந்த வீடியோவில் இந்த மாடலில் எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஏசி மட்டும் இல்லை, அதர் பிராண்டு எந்த ஏசியாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு டேரெக்டாக கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இதுவரை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.